ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹூபாட் கலெக்ஷன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஹூபாட் எம்ப்ராய்டரி கிளாஸ் கூடிய சீக்கிரம் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் ஃபார் லெட்டரிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நான் லெட்டர்ஸ்க்கெல்லாம் எப்படி ஃபாண்ட் எடுப்பேன்னா இன்ஷார்ட்டில் வந்துட்டு லேர்னிங் கர்வ்னு இந்த ஒரு ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸ்லாம் வந்து நான் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 லேயர் த்ரெட்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக் ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ ஆல்ரெடி வந்து நான் கிளாஸ் 1 வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பேசிக் 10 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ். அது வந்து ஹூபாட்க்கு அந்த 10 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டாலே போதும். இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2. ஸோ பேக் ஸ்டிச் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து பார்த்தாச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கர்வ் ஃபாண்ட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் 6 லேயர் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஸ்டெம் ஸ்டிச் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் தான். ஸோ நல்லா உங்களுக்கு டார்க்காக தெரியணும் அப்படின்னா நம்ம செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கும் நான் 6 லேயர் த்ரெட் அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் கம்ப்ளீட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃபோர்த் ஒன் வந்து சாட்டின் ஸ்டிச். ஸோ மோஸ்ட்லி நம்ம சாட்டின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதோட அவுட்டர் லேயரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாட்டின் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கும். இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக ஒரு லுக் வந்து 3D மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம ஃபுல் லெட்டர்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம 4 ஸ்டிச்சஸ் பார்த்தாச்சு. இப்போ 5th ஒன் பார்க்கலாம். நம்ம இந்த நேம் எம்ப்ராய்டரி ஹூப்பாட்கெல்லாம் வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெருசாக நல்லா டார்க்காக தெரியணுங்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா பிரிக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு நம்ம பேக் ஸ்டிச் போடுறோம்ல அதே மாதிரி தான். ஸோ வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம மாற்றி மாற்றி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் பேக் ஸ்டிச் போடுறேன். ஸோ ஒரு லைன் போட்டுட்டு இதோட சென்டர்லேருந்து இன்னொரு லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அன்ஈவனாக இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிக் ஸ்டிச். இதுக்கும் நம்ம சாட்டினே வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டிச்சும் நீங்கள் பழகி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லுக் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் எம்ப்ராய்டரி இருக்கலாம் அந்த மாதிரி லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. பட் இது போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இதே மாதிரி நான் ஃபுல் லெட்டருக்கு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.